13வது வசனம். எபிரேயர் 4வது அதிகாரம் 13வது வசனம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் நம்முடைய கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இது எல்லா காரியம் இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்கிறார், ஒரு தெய்வ பிள்ளை கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்க வேண்டும். ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்க வேண்டும். இந்த விசேஷித்த நாளிலே, இந்த விசேஷித்த கூட்டத்திலே கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறார். நீ எப்படி இருக்க வேண்டும், நான் எப்படி இருக்க வேண்டும். இந்த தலைப்பை தான் கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீ எப்படி இருக்க வேண்டும், நான் எப்படி இருக்க வேண்டும், நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து இப்பொழுது தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அவருடைய பார்வைக்கு ஒன்றும் மறைவானது இல்லை. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவருடைய பார்வைக்கு நாம் அனைவரும் எப்படி இருக்கிறோம், நிர்வாணியாய் இருக்கிறோம். இந்த செய்தி வேளையில கர்த்தர் ஒரு பெயரை வெளிப்படுத்துகிறார். மாலா என்ற பெயரை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். உங்க ஒருவேளை மாலதியா இருக்கலாம், ஆனால் மாலா என்று சொல்லி கர்த்தர் ஒரு பெயரை வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த ஜெப வேளையில கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறார். அவர் பார்வைக்கு ஒன்றும் மறைவானதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க எரேமியாவின் புத்தகம் 34வது அதிகாரம் 14-15. நான் உங்கள் பிதாக்களை அடிமை வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாளிலே அவர்களோடு உடன்படிக்கை பண்ணினேன். ஆனாலும் உங்கள் பிதாக்கள் என் சொல்லை கேளாமலும் போனார்கள். ஆமென், ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய சொல்லை கேளாமல் போனார்கள். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அவருக்கு கீழ்ப்படியாமை குறித்து கர்த்தர் பேசுகிறார். இந்த வார்த்தையை உங்கள் காதுகளில் போடாதபடி பிசாசானவன் என்ன செய்கிறான், அடைத்து போடுகிறான். அவர் சொல்லுகிறார், மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். நான் உங்கள் பிதாக்களை அடிமை வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாளிலே அவர்களோடு உடன்படிக்கை பண்ணினேன். ஆனாலும் உங்கள் பிதாக்கள் என் சொல்லை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போனார்கள். அவங்க எகிப்து தேசத்துல அடிமையாயிருந்த ஜனங்களை கர்த்தர் சொல்றாரு, நான் அவர்களை வெளியே கொண்டு வரும் பொழுது அவர்களோடு கூட நான் உடன்படிக்கை செய்தேன். ஆனால் அவர்கள் என் சொல்லை கேட்காமல் போனார்கள். அவர்கள் கேட்கவில்லை என்று வசனம் சொல்லுகிறது. யார் அவர்கள், இவர்கள் ஏன் இப்படி செய்தார்கள் என்பதை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். எதனால் இதனை செய்தார்கள்? சத்ருவானவன் அவர்களுக்குள்ளாய் வந்து அவர்களை கெடுத்து போடும்படியாய், அவருடைய காதுகளை அடைக்கும்படியாய் கீழ்ப்படியாமை ஆவியை கொடுத்து அவர்களை மந்தமாக்கினான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு பிள்ளை, தேவ பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு முதலாவது கீழ்ப்படிய வேண்டும். அவருக்கு முதலாவது கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, அவர்களை வாசிங்க, மறுபடியும் 15th வாசிங்க சிஸ்டர். நீங்களோ இந்நாளிலே மனம் திரும்பி அவனவன் தன் அயலானுக்கு விடுதலை கூறின விஷயத்திலே என் பார்வைக்கு செம்மையானதை செய்து என் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்திலே இதற்காக என் முகத்திற்கு முன் உடன்படிக்கை பண்ணியிருந்தீர்கள். ஹல்லேலூயா. கொஞ்சமாவது கீழ்ப்படிங்க ஆண்டு சொல்றார். இன்னைக்கு வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறார். நீ கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நான் உடன்படிக்கை செய்தேன், அதை அவர்கள் மறந்து போனார்கள்.
அப்போ கர்த்தருடைய பார்வைக்கு நீ அருமையானதை செம்மையானதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. முதலாவது கர்த்தர் சொல்கிறார், அவர் பார்வைக்கு நீ செம்மையானதை செய், அப்பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. சில நேரத்துல நம்ம தெரியாம சில காரியத்தை செய்வோம். அவர் பார்க்கல, சாமி பார்க்கல, நம்ம ஏதாவது செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம சரியா தவறான காரியத்தை செய்வோம். ஆனால் அதை வெளிரங்கமாய் கர்த்தர் கொண்டு வருவார். ஏனென்றால் அவருடைய பார்வைக்கு எல்லாம் வெளிரங்கமாய் இருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்க நினைக்கலாம் ஜெபிக்க முடியல, துதிக்க முடியல, அப்புறம் ஜெபிச்சுக்கலாம்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் ஜெபிச்சாதான் நமக்கு விடுதலை. ஆமென். ஜெபிச்சாதான் நமக்கு வழி உண்டாகும். ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தர் விடுதலையை கொடுப்பார். இன்றைக்கு கர்த்தர் இன்னைக்கு வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் செம்மையானதை செய்யும்படியாய் நான் அந்த அபிஷேகத்தை உங்கள் மீது ஊற்றுவேன். சில கடைகளுக்கு போறோம். கடைகளுக்கு போகும்போது சில நேரத்துல அவன் காசு வாங்க கூட மறந்துடுவான். இது ஒரு எக்ஸாம்பிள், ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள். இது நாம என்ன பண்ணணும், அவன் மறந்தாலும் அதை வாங்கி திருப்பி கொடுக்கறதுக்கு நம்ம ஞாபகம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆனா அதை நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம்னா பல தடவை நமக்கு பல விதமான எக்ஸ்பென்சஸ், நமக்கு செலவுகளை சத்துரு கொண்டு வருவான். அவன் காட்டி கொடுப்பான், பார் உன் பிள்ளைதான், ஆனா என்ன செய்யறாங்க பார் என்பதை அவன் காட்டி கொடுப்பான். கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நீ செம்மையானதை செய்கிறாயா? உன் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, இதற்கு கேள்விக்குறியாய் கர்த்தர் வார்த்தை கொடுக்கிறார். நீ நல்லதை செஞ்சியா? நீ நன்மையானதை நினைத்தாயா? நீ நன்மையானதை செய்யும் பொழுது கர்த்தர் உனக்கு வருகிற எல்லா விதமான காரியத்தையும் கோணலை கூட கர்த்தர் செவையாய் மாற்றி விடுவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியமாய் அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்கிறார். அவருடைய பார்வைக்கு, யாருடைய பார்வைக்கு? கர்த்தருடைய பார்வைக்கு. இன்னைக்கு மனுஷிகமா நம்ம பேசுறோம், நான் இதை செய்வேன், நான் இதை பண்ணுவேன்னு சொல்லி நம்ம மனுஷிகமா செய்யறோம். ஆனா கர்த்தர் சொல்கிறார், நீ பொல்லாப்பானதை செய்தால் நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள மாட்டாய். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், பிரைஸ் தி லார்ட் சொல்றோம், பல மணி நேரம் உபவாசிக்கிறோம், தசம பாகங்களை கொடுக்கிறோம், ஊழியர்களை அங்கீகரிக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ பொல்லாப்பானதை செய்கிறாய், இன்னும் உன் ஜெபம் கேட்கப்படவில்லை என்று கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு தான் அந்த போராட்டம். கிறிஸ்துவர்களுக்கு தான் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார், அந்நியர்களுக்கு அல்ல. கிறிஸ்துவ ஜனங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு வார்த்தையை கொடுக்கிறார். என் ஜனங்கள் பொல்லாப்பானதை செய்கிறார்கள் என்று ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார். அதுதான் முன்னாடி எரேமியால நம்ம சில வார்த்தைகளை பார்த்தோம். பாத்தீங்க, முன்னாடி நம்ம வாசிச்சோம் இல்லையா? என்ன வாசிச்சோம்? எரேமியா 34:14 என் உடன்படிக்கையை அவர்கள் மறந்தார்கள், என் உடன்படிக்கையை அவர்கள் மறந்து விட்டார்கள். அவர் அதை நினைக்கவில்லை, அதை யோசிக்க கூட இல்லை. ஆனா அவர்கள் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள். அடிமைத்தனத்துல இருக்கும் பொழுது, நீ பிரச்சனையில இருக்கும் பொழுது, நீ போராட்டத்துல இருக்கும் பொழுது நான் உன்னை விடுதலை ஆக்கினேன், ஆனால் நீ என்னை மறந்தாயா என்று கர்த்தர் கேள்விக்குறியோட இந்த கேள்வியை கொடுக்கிறார். இந்த கால வேளையில கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறார். எத்தனை தடவை ஜெபிச்சாலும் சரி, என் ஜெபம் கேட்கப்படவில்லை, ஏதோ ஒரு குறை உன்னிடத்தில் உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, நம்ம எல்லாரும் குறை உள்ளவர்கள் தான். ஆனால் அதை திருத்திக் கொள்ள வேண்டும். தேவனிடத்தில் இன்னும் கிட்டி சேர வேண்டும். நாம் கிறிஸ்துவர்கள் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் கூட காணோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ எரேமியாவின் புத்தகம் 18வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். என் தாயே, என் தாயே, தேசத்துக்கெல்லாம் வழக்குக்கும் வாதுக்கும் உள்ளவனான இருக்கும்படி என்னை நீ பெற்றாயே. ஐயோ, நான் அவர்களுக்கு வட்டிக்கு கொடுத்ததும் இல்லை, அவர்கள் எனக்கு வட்டிக்கு கொடுத்ததும் இல்லை, ஆனாலும் எல்லாரும் என்னை சபிக்கிறார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் என்னை சபிக்கிறார்கள். நான் வட்டிக்கு கொடுத்ததும் இல்லை, வட்டிக்கு வாங்கினதும் இல்லை, ஆனாலும் எல்லாரும் என்னை சபிக்கிறார்களே. அப்ப இந்த இடத்துல என்ன வார்த்தை கர்த்தர் கொடுக்கிறார்? நான் நல்லவன் சொல்லி ஒரு கான்வர்சேஷன் போகுது.
நீங்க நல்லவர்கள் என்று நீங்கள் புலம்புகிறீர்கள், நான் தப்பு செய்தேன், ஆனால் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. உன் குறைகளை நீ நிவர்த்தியாக்கும்படியாய், உன் குறைகளை நீ சரி செய்யும்படியாய் முதலாவது கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறார். நீ அவரிடத்தில் உண்மையாயிரு. நீ அவரிடத்தில் உண்மையாயிரு. சின்ன காரியத்திலும் நீ உண்மையாய் இருக்கும் பொழுது பெரிய காரியத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஒரு சின்ன காரியத்துல உனக்கு ஜெயம் கிடைச்சிருச்சு, என்னுடைய எதிராளி தோல்வியுற்று போனான் என்று சொல்லி நீ பெருமை பாராட்டாதே, நீ நகைக்காதே. கர்த்தர் சொல்லுகிறார், அவர் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும், அவர் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நீ பொல்லாப்பானதை செய்யாமல் இருக்கும் பொழுதே நான் வழி விலக செய்வேன். ஹல்லேலூயா. உபவாசித்து என்ன பிரயோஜனம்? தசம பாகம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? நீ செய்கிற வேண்டுதலுக்கு கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறார். உன்னுடைய உள்ளம் சுத்தமாய் இருக்க வேண்டும், களவு இருக்கக்கூடாது. உன் இருதயம் தேவனுக்கு உண்மையாய் இருக்க வேண்டும். உங்க வீட்டுல இருக்கிறவங்களே எதிராளியா இருந்தா கூட சரி, உங்க வீட்டுல இருக்கிறவங்களே உங்களுக்கு துரோகம் பண்றவர்களா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நீங்க நல்லது செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உன் இனத்தார், உன் சொந்த பந்தங்கள் உனக்கு விரோதமாய் எழுப்பினாலும் சரி, நீ நன்மையை நினைத்து பார், கர்த்தர் வழியை திறப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் மகிமையாய் வெளிப்படுகிறார், தேவன் நன்மையாய் வெளிப்படுகிறார், நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் இந்த கூட்டத்தில் வார்த்தை கொடுக்கிறார், நீ பொல்லாப்பானதை செய்யாதே. கிறிஸ்தவர்களாகிய நாம என்ன பண்றோம்? இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் இருதயத்தை தேவனுக்கு நேராய் திருப்பு, பொல்லாப்பானதை விட்டுவிடு, பொல்லாப்பான காரியத்தை நீ விட்டுவிடு என்று கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுகிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக கர்த்தர் சொல்கிறார், அவருடைய பார்வைக்கு அருவருப்பானதை செய்யாதீர்கள். அருவருப்புனா என்ன? சத்தமா? அவருடைய பார்வைக்கு அருவருப்பானதை செய்யாதீர்கள். அருவருப்பு என்றால் என்ன? அருவருப்பு என்றால் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், அசூசிகள், அசுத்தம். அதிலே நீ போய் களவு செய்யாதே. வாசிங்க எரேமியா 4வது அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாய் இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையில் நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. நீ அருவருப்புகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் பேசுகிறார். உன் அருவருப்புகளை நீ விட்டுவிடு, உன் அருவருப்புகள் விட்டுவிடு, உன் அசூசிகளை விட்டுவிடு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நீ அகற்றிவிடு. நீ கடைசி என்ன சொல்றாரு? அந்த வார்த்தையை வாசிங்க மறுபடியுமா? என் பார்வைக்கு அகற்றிவிட்டால், என் பார்வைக்கு நீ அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. நீ அலைந்து, யாரெல்லாம் இன்னைக்கு அலைந்து திரிகிறார்கள்? கர்த்தருக்கு அருவருப்பான காரியத்தை செய்கிறவர்கள். அலைந்து திரியலாம், ஆனா வாழ்க்கையிலே அலைந்து திரியக்கூடாது. ஏனென்றால் சில அருவருப்புகள் உங்களுக்குள்ளாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. அலைஞ்சு திரிகிறது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு காரியத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த காரியத்தில் தவறான காரியம் எதுவாய் இருந்தாலும் சரி, கர்த்தர் அதுல இருந்து விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அருவருப்பு, அசிங்கமான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், அசூசிகள், அதை விட்டு விலகு. உங்க இருதயத்துல நீங்க சோதிச்சு பாருங்க, இன்னைக்கு எந்த அருவருப்புல நான் இருக்கிறேன்? ஏசப்பா, என் வாய் சும்மா இருக்கா? இல்ல நான் யாரை பார்த்தாவது பொறாமப்படுறேனா? நான் யாருக்கிட்டையாவது வாயாடின்னு பேர் வாங்குறேனா? இல்ல நான் அடுத்தவங்க கிட்ட அதிகமா பணம் வாங்குறேனா? இல்ல யாரையாவது ஏமாற்றுகிறேனா? கேள்விக்குறி. இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், உங்க இருதயத்துக்கு கர்த்தர் வார்த்தையின் மூலமாய் பேசுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், அல்லேலூயா, உன் அருவருப்பை விட்டு வெளியே வா. இன்னைக்கு பொதுவா அருவருப்புனாலே சீரியல் பாக்குறது தான் ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அடுத்தது சினிமா பாக்குறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு.
அடுத்தது அடுத்தவங்க கதையை பேசுறது பெரிய விஷயமா இருக்கிறது. அது இல்லாம வேற என்னென்ன காரியம் நடத்துறோமோ அதெல்லாம் செய்யறாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அதுல இருந்து வெளியே வா, அதுல இருந்து வெளியே வா. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்யும் பொழுது தேவனை பார்க்க அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒளிந்து கொண்டார்கள். ஏன்னா அவர்கள் பாவத்தில் இருந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நீ எழும்ப வேண்டும் என்றுதான் கர்த்தர் வார்த்தையின் மூலமா இடைப்படுகிறார். அவர் சொல்லுகிறார், உன் அருவருப்பை விட்டு வெளியே வா, உன் அசிங்கத்தை விட்டு வெளியே வா. அதிக நேரம் நீ ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவனோடு கூட உறவாடுதலே நீ இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படின்னா 24 மணி நேரம் நாங்க ஜெபிச்சுட்டு தான் இருக்கணுமான்னு நினைக்காதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நீ கொடுக்கப்படுகிறது. உனக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை அவர் தானாய் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உன் பட்சத்தில் இருக்கிறார். உனக்கு சகாயம் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உன் அருவருப்புகளை நீ விட்டுவிடு, உன் அருவருப்புகளை மறந்து விடு. நீ இயேசுவை பின்பற்றி வா, இயேசுவை சார்ந்து வா, சிலுவையை தூக்கி கொண்டு வா. உன்னுடைய காரியங்களை நான் லெகுவாய் மாற்றுவேன். ஆமென், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருவருப்புகள் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. உங்க சிந்தையில கர்த்தர் பேசிக் கொண்டு இருக்கிறார். நான் ஏதாவது தவறு செஞ்சா தேவனே என்னை மன்னியும் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நாங்க அருவருப்பான காரியம் ஏதாவது செஞ்சிருந்தா அதை நான் இன்னைக்கே விட்டுறேன்ப்பா. நம்ம என்ன பண்ணுவோம்? தேவனுடைய பிரசனத்துல விட்டுறோம்னு சொல்லுவோம். ஆனா கொஞ்ச நேரம் வீட்டுக்கு போன உடனே சில மணி நேரம் கழித்து அருவருப்புகள் தானாய் உன்னை தேடி வரும். ஹல்லேலூயா. இதுல நீங்கள் உறுதியாய் இருக்கும் பொழுது கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்த உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, உன் அருவருப்புகளை இன்றைக்கு கர்த்தர் நிறுத்துகிறார். நீ பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும், தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறீங்க? சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அதன்படியாய் கர்த்தர் இன்றைக்கு இன்னொரு வார்த்தையை நமக்கு கொடுத்து இருக்கிறார். கர்த்தரின் பார்வைக்கு அருமையாய் இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டுமா? அருமையாய் இருக்க வேண்டுமா? எப்படி நான் அருமையா இருக்க? நான் நல்லா தானே இருக்கேன். என் குடும்பத்தை பார்த்திருக்கிறேன், என் பிள்ளைகளை பார்க்கிறேன், நான் வேலைக்கு போறேன், எல்லா வேலையும் செய்யறேன், நல்லா தான் இருக்கேன். நான் இன்னும் நான் செய்யணும். கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயாவின் புத்தகம் 43வது அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 43:4. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். நான் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களை ஈடாக ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களை கொடுப்பேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அருமையான வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். அவருடைய பார்வைக்கு நீ அருமையாய் இருக்க வேண்டும். அவருடைய பார்வைக்கு நீ அருமையாய் இருந்தா உனக்கு ஈடா ஜனங்களை கொடுப்பேன், உனக்கு ஈடா செல்வங்களை கொடுப்பேன். நீ கேட்காததுக்கு முன்னமே உன் பலவீனங்களை நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் சுகவீனங்களை கர்த்தர் மாற்றுவார். நீ கேட்கிற எல்லாத்தையும் நான் தருவேன், ஆனா நீ என் பார்வைக்கு அருமையாய் இரு என்று கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நீ அருமையாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான காரியங்கள். அப்போ அருமையான காரியங்கள் நம்ம தேவனுடைய வாழ்க்கையிலே அவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் நீ கேட்கறதுக்கு முன்பதாகவே உனக்கு நல்ல சப்போர்ட்டான ஜனங்களை நான் அனுப்புவேன். ஹல்லேலூயா. சப்போர்ட்டிவ் பீப்புள். நமக்கு யாரும் சப்போர்ட் பண்றது கூட வழி இல்லாம சில நேரத்துல தவிப்போம். அந்த நேரத்துல கர்த்தர் இன்னைக்கு வார்த்தையை கொடுக்கிறார். உனக்கு நான் ஒத்தாசை அனுப்ப கூட ஆட்களை அனுப்பி தருவேன், ஜனங்களை அனுப்பி தருவேன். முதலாவது நீ என் பார்வைக்கு அருமையாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீ பார்வைக்கு அருமையாய் இருந்தபடினால் கர்த்தர் நீ கனம் பெற்றாய். ஆமென். இன்னைக்கு ஏதாவது தப்பு தந்தா நம்ம செஞ்சிருந்தோம்னா கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. இந்த ஜெபத்தின் முடிவில நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். ஆண்டவரே, நான் தவறுகளை மன்னிங்க, என் அருவருப்புகளை மன்னிங்க. கெட்ட எண்ணங்கள், போட்டி, பொறாமை,
கோபம், எரிச்சல், பகை, வைராக்கியம், இதை எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு அழித்து போட போகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே நேரத்தில் கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செய்ய வேண்டும், நல்லதை செய்யணும். வாசிங்க ஏசாயாவின் புத்தகம் 38வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். எசேக்கியா வியாதிப்பட்டு கிடந்த பொழுது அவன் மரித்து போவான் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன பிற்பாடு அவனுடைய இருதயம் உடைஞ்சது. இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில நீங்க உங்க ஆயுசு நாள் கம்மியா இருக்குன்னு சொன்னா என்ன செய்வோம்? எல்லாருமே பயப்படும். நான் மரிச்சிருவேனோ, மரணம் என்னை சூழ்ந்து கொள்ளுமோ, மரணம் எனக்கு நேரிடுமோ என்று சொல்லி நாம் அனைவரும் என்ன செய்வோம்? பயப்படும். இன்றைக்கு ஆண்டவர் அதே நாளிலே, அந்த நாளிலே ஏசாயாவின் மூலமா எசேக்கியேலுக்கு என்ன பண்றாரு? ஆண்டவர் வெளிப்படுத்துறார். நீ கொஞ்ச நாள் தான் இருப்பேன். ஹல்லேலூயா. அப்போ அவருக்கு மனம் உடைஞ்சு போய் சோர்புறமாய் திரும்பி, ஆண்டவரே உன் பார்வைக்கு நல்லதுதானே நான் செஞ்சேன், நான் யாருடைய வாழ்க்கையை கெடுக்கலையே. இன்னைக்கு நம்ம அப்படித்தானே ஜெபிக்கிறோம், சில நேரத்துல புலம்புறோம், நான் யாருடைய குடியும் கெடுக்கலையே, யார் வாழ்க்கையும் அழிக்கலையே, நான் நல்லதுதானே செய்யறேன், எனக்கு ஏன் இந்த மரணம்? ஹல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வார்த்தையை கொடுக்கிறார். அந்த எப்பேற்பட்ட மரண காரியம் உனக்கு கண்ணிகளை வைத்திருந்தாலும் சரி, அவருடைய பார்வைக்கு நீ நல்லதை செய்யும் பொழுது, அன்றைக்கு எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் அற்புதம் செய்தது போல உங்களுக்கும் தேவன் செய்வார். ஹல்லேலூயா. உங்களுக்கும் நன்மையானதை செய்யும் பொழுது நீங்க உங்களுடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் நீடிக்க செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. சில பேரை நான் பாக்குறேன், கல்லு மாதிரி அப்படியே உட்கார்ந்துட்டு. இதெல்லாம் கேட்ட செய்தி தானே, இது திரும்பவும் நம்ம சொல்றாங்களே, என்னதான் கேட்டாலும் சரி, திரும்பவும் திரும்பவும் திரும்ப திரும்ப அவருடைய பார்வைக்கு நாம் புதிதாய் செய்யும் பொழுது, புதிதான காரியங்களை செய்யும் பொழுது அவர் நமக்கு கனத்தை கொடுப்பாராக. ஹல்லேலூயா. ஒரு சில நாட்களாய் கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்களுக்கு நான் விடுதலை கொடுக்க உன்னை தீவிரமாய் எழுப்புவேன் என்று கர்த்தர் என்னோட கூட இடைப்பட்டார். அப்போ இன்றைக்கு கர்த்தர் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால தான் இந்த கூட்டத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். இந்த கூட்டம் அநேக நாட்களுக்கு முன்பதாக நடத்தப்பட்டு அதோட அது நிறுத்தப்பட்டிருந்தது. ஏனென்றால் இதற்கு வேண்டிய பொருளாதாரம் குறைந்து காணப்பட்டதனால் இது நிறுத்தப்பட்டது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மை எப்படியோ ஆசீர்வதிச்சு அதை நடத்து, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் வார்த்தையை கொடுத்தபடினால் இதை நடத்த நாங்கள் எழுப்பினோம். ஹல்லேலூயா. அப்பொழுது இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற, அவருடைய பார்வைக்கு நீ கனம் பெறும்படியாய் நீ நல்லதை செய்ய வேண்டும். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. நான் தவறா பேசியிருந்தா, என் புருஷனை தவறா பேசியிருந்தா, என் மனைவியை நான் தவறா பேசியிருந்தனா, என் மனைவியை நான் கொடுமைப்படுத்தி இருந்தா, என் பிள்ளைகளை நான் கொடுமைப்படுத்தி இருந்தா, என்னுடைய கணவனை நான் கொடுமைப்படுத்தி இருந்தனா, அனாவசியமா நான் மரியாதை இல்லாம தரகுறவா பேசியிருந்தனா, என்னை மன்னியும் என்று சொல்லுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை தொடுகிறார், வார்த்தை மூலமாய் தொடுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏதாவது தவறான காரியங்கள் உள்ளுக்குள்ள நினைச்சிருந்தா, பெற்றோர்களை நீங்க அவமதிச்சிருந்தீங்கன்னா, பெற்றோர்களை அவமதிக்கிற காரியமாய் கூட இங்கே காணப்படுகிறது. அவர்களிடத்துல மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நான் எங்க பெரியவங்களை அனாவசியமா பேசிட்டேன், என் கணவனை அனாவசியமா பேசிட்டேன், நான் புறம்பே தள்ளினேன், என் மனைவியை நான் துன்புறுத்தினேன், என் பிள்ளைகளை நான் துன்புறுத்தினேன், இன்றைக்கு கர்த்தாவே மன்னியும் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் என்ன செய்வாரா? உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை துரிதமாய் கர்த்தர் கொண்டு வந்து கொடுப்பார். இன்னைக்கு யாரெல்லாம் ஆசீர்வாதத்துல தாமதமா இருக்கிறோம்? நிறைய பேர் தாமதமா இருக்கிறோம். அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாம இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்து இயேசு அந்த வார்த்தையை சொல்லுகிறார். அப்பொழுது எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் அற்புதம் செய்தது போல உங்களுக்கும் அற்புதம் செய்வாரா? ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, எசேக்கியா ராஜா என்ன செய்தாரு? சுவர்புறமாய் திரும்பி அழுதார். ஐயோ, என் ஆயுசு நாட்கள் நான் குணமடைவேனா, நான் செத்து போவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்ட வார்த்தை அது மீண்டுமாய் கர்த்தரின் ஆயுசு நாட்களை கூட்டி தருவார். நிச்சயமாய் கூட்டி தருவார். நம் தேவன் மன்னிக்கிற தேவன். ஹல்லேலூயா.
மற்ற தெய்வங்களோட நம்ம தேவனை கம்பேர் பண்ணவே முடியாது. அவர் நம் தேவன் ஹல்லேலூயா மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு நீங்க இந்த கூட்டத்தின் இறுதிக்குள்ளாக ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் ஏதாவது தவறு பண்ணியிருந்தேனா, இதுவரையிலும் என்னை தண்டித்துக் கொண்டு வந்தாலும் சரி, இனிமேல் என்னை தண்டியாதியும் ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிறேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது அதை கேட்டு கர்த்தர் வழியை திறப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தரின் பார்வைக்கு ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரனுக்கும் என்றென்றைக்கு ஒரு விளக்கை கட்டளையிடுவேன் என்று சொல்லி அவனோட பண்ணின உடன்படிக்கை நிமித்தம் தாவீதின் வம்சத்தை அழிக்க சித்தமில்லாதிருந்தார். ஹல்லேலூயா. தாவீது எவ்வளவு பாவம் பண்ணான். ஆனா கர்த்தர் அவருடைய குடும்பத்தை அழிக்கல. என்ன சொல்றாரு? நான் உனக்கு உடன்படிக்கை செஞ்சேன், அதை நானு அந்த விளக்கை அழிக்க மாட்டேன். உனக்கென்று ஒரு விளக்கை வைத்திருக்கிறேன், அந்த விளக்கு ஒரு நாளும் அழியாது என்று கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். உன் விளக்கை நான் ஏற்றுவேன், நான் அழிக்க மாட்டேன். ஏன்னா அந்த நாளிலே நான் உனக்கு உடன்படிக்கை செய்தேன், உனக்கு நான் பிராமிஸ் பண்ணியிருக்கிறேன். மனுஷன் பிராமிஸ் பண்ணானா என்ன செய்வான்? அது